ஓகே, பாசிட்டிவ் சைன்ஸ் அண்ட் நார்மேட்டிவ் சைன்ஸ். ஸோ இது ரெண்டுத்து டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரியும்னா ஐ டெல் யூ an எக்ஸாம்பிள். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு நல்லாவே புரியும். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் சைன்ஸ். பாசிட்டிவ் சைன்ஸ் என்னென்னா, டேக் அன் எக்ஸாம்பிள். உங்களுக்கு வந்து உங்களோட எக்ஸாமில் வந்து மார்க் ரொம்ப கம்மியாயிடுச்சு, எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஆனால் பாசிட்டிவ் சைன்ஸை வந்து அது எப்படி பார்ப்பாங்கன்னா, எதுக்கு கம்மியாச்சு, ரீசன் என்ன, எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஆங்கிளில் பார்க்குறது தான் பாசிட்டிவ் சைன்ஸ். வேறஸ் நார்மேட்டிவ் சைன்ஸ் பார்த்திங்கன்னா, ஸோ மார்க் கம்மியாயிடுச்சா, அப்போது ஃபெயில் அண்ட் யூ ஆர் பேட் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணிடுவாங்க. ஃபைனலாக ஒரு டெசிஷன் கொடுத்துருவாங்க. அந்த ஒரு ஆங்கிளில் பார்த்தா அது வந்து நார்மேட்டிவ் சைன்ஸ். அதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ். ஸோ whenever we have a problem and we are analyzing the problem based on the fact, then and examining the causes, if it is that way, then it is a positive science. ஒரு ப்ராப்ளம் இருந்தால் அது வந்து எப்படி அனலைஸ் பண்ணுறது, அந்த ஃபேக்ட்ஸ் அண்ட் பேஸ்ட் ஆன் த ஃபேக்ட்ஸ் அண்ட் வந்து எக்ஸாமின் பண்ணணும் அந்த ப்ராப்ளமை. த்ரூ திஸ் ஆங்கிளில் பார்த்தோம்னா தட் இஸ் பாசிட்டிவ் சைன்ஸ். வேறஸ் நார்மேட்டிவ் சைன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கன்க்ளூஷன் லைக் ரியல் ஃபேக்ட்ஸ் பேஸ் பண்ணாமல் ஜஸ்ட் கன்க்ளூஷன்ஸ் தரது தான் நார்மேட்டிவ் சைன்ஸ். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் நவ். அதை ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள். ஸோ an increase in the rate of interest under positive signs. ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகிடுச்சுன்னா அது பாசிட்டிவ் சைன்ஸில் எப்படி பார்க்குறாங்கன்னா, under positive signs would be looked into as why and how can it be reduced. எதுக்கு ரேட் இன்க்ரீஸ் ஆச்சு, அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் எதுக்கு அதிகமாச்சு அண்ட் எப்படி அதுக்கு கம்மி பண்ணலாம் அப்படிங்கிற ஆங்கிளில் பார்ப்பாங்க. வேறஸ் நார்மேட்டிவ் சைன்ஸ்னால் இட் வுட் பி சீன் ஆஸ் டு வெதர் இட் இஸ் குட் ஆர் பேட். இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிடுச்சு, எக்கானமியில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகிடுச்சுன்னா லைக் இட் இஸ் வெரி பேட் ஃபார் தி சொசைட்டி. பேட் அப்படின்னு வந்து ஒரு ஃபைனல் கன்க்ளூஷன் தரது தான் நார்மேட்டிவ் சைன்ஸ். ஓகே, அதுக்கு தான் நம்மளுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஷின், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பாசிட்டிவ் எக்கனாமிக்ஸ் அண்ட் நார்மேட்டிவ் எக்கனாமிக்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், an increase in the money supply implies a price rise in an economy. ஒரு எக்கானமியில் வந்து மணி சப்ளை அதிகமாக இருக்குது அப்படின்னா, ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க, மணி சப்ளை நிறையா இருக்குது ஒரு எக்கானமிலனா ஆட்டோமேட்டிக்காக எல்லா கூட்ஸ் அண்ட் சர்வீஸஸோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ மணி சப்ளை ஈக்குவல் மீடியமாக இருக்குது, கரெக்டாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் ப்ரைஸஸ் வந்து ரீசனபிளாக இருக்கும். ரொம்ப மணி சப்ளை அதிகமாக இருந்துச்சுன்னா எக்கானமியில் ஆட்டோமேட்டிக்லி ப்ரைஸஸோட ரேட்டு ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ தட் இஸ் த ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் ஒன் இஸ், as irrigation facilities and application of chemical fertilizers expand, the production of food grains increases அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு வந்து இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் வந்து அப்ளிகேஷன் ஆஃப் கெமிக்கல் ஃபெர்டிலைசர் எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடக்ஷனும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ an increase in the birth rate and the decrease in the death rate reflect the rate of growth of population. இப்போ வந்து நிறைய பேர் பிறக்கிறாங்க, ஆனால் ரொம்ப கம்மி பேர் இறக்குறாங்கன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக பாப்புலேஷன் ரேட் வந்து ரொம்பவே அதிகமாகிடும். எவ்வளோ பேர் இறக்குறாங்களோ அதுக்கு வந்து பிறக்கிறாங்களோ அதுக்கு ஈக்குவலாக இறக்குற ப்ரப்போர்ஷன் இருக்கணும். ஸோ அது வந்து கம்மியாயிடுச்சுன்னா there will be increase in the population. So this is the example for positive economics. And coming to normative economics, so inflation is better than deflation. So inflation என்னன்னா, ப்ரைஸ் ரைஸ், எல்லா கூட்ஸ் அண்ட் சர்வீஸோட ப்ரைஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும், ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிரும். அந்த ஒரு கண்டிஷன் தான் என்ன சொல்லுவோம், இன்ஃப்ளேஷன் சொல்லுவோம். ஸோ இந்த வந்து டிஃப்ளேஷன் வந்து இன்ஃப்ளேஷனுக்கு ஆப்போசிட். ஓகேவா? செகண்ட் ஒன் இஸ், மோர் ப்ரொடக்ஷன் ஆஃப் லக்ஸரி கூட்ஸ் இஸ் நாட் குட் ஃபார் லெஸ் டெவலப்டு கண்ட்ரி. ஒரு நல்ல டெவலப்டு கண்ட்ரியாக இருந்துச்சுன்னா அந்த கண்ட்ரியில் வந்து நம்ம எவ்வளோ எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட்ஸாக இருந்தாலும் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஏன்னா அது வந்து டெவலப்டு கண்ட்ரியாக இருக்கிறதுனால நிறைய ரிச் பீப்புள் இருப்பாங்க. தே ஆர் அஃபோர்டபுள் டு பை தி ப்ராடக்ட்ஸ். நம்ம போய் ஏழை கண்ட்ரியில் போய் நம்ம வந்து ஒரு எக்ஸ்பென்சிவான காஸ்ட்லி கார் வந்து மேனுஃபேக்சர் பண்ணால் என்ன ஆகும், யாரும் வாங்க மாட்டாங்க. ஆட்டோமேட்டிக்லி அந்த கார் கம்பெனிக்கு லாஸ் ஆகும். ஸோ அதுதான் செகண்ட் பாயிண்டோட எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ மோர் ப்ரொடக்ஷன் ஆஃப் லக்ஸரி கூட்ஸில் காஸ்ட்லி கூட்ஸ் வந்து நாட் குட் ஃபார் த லெஸ் டெவலப்டு கண்ட்ரி. ஸோ தட் இஸ் செகண்ட் பாயிண்ட். அண்ட் கமிங் டு தேர்ட் ஒன், இன்இக்வாலிட்டிஸ் இன் தி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் அண்ட் இன்கம் ஷுட் பி ரெடியூஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்இக்வாலிட்டிஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன்னா என்னென்னா,
வந்து இப்போ வந்து ஒருத்தர் வந்து பயங்கர ரிச்சாக இருப்பாங்க அண்ட் ஒருத்தர் வந்து ரொம்ப பூராக இருப்பாங்க. ஸோ ஒரு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் அப்போது 2 பேர்த்துக்குமே 10,000 கொடுத்தா என்னாகும்? அவங்க வந்து ஆல்ரெடி ரிச்சாக இருக்கிறதுனால 10,000 வந்து ஒரு ஒரு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. வேறஸ் ரொம்ப பூராக இருக்கவங்க அவங்களுக்கு வந்து அந்த 10,000 ரொம்பவே பெரிய விஷயம் இல்லையா? அது மாதிரி இன்ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணாமல் லைக் there should be equal distribution of wealth. Okay va? So this reduces what? Unequal distribution. Okay, so this is the difference between positive economics and normative economics. And coming to basic concepts in economics, we have 2 basic concepts. Let us discuss one by one. So like remaining subjects மாதிரி economics வந்து like it has different types of concepts and different types of theories. ஓகேவா? அதில் வந்து ஃபஸ்ட் வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஓகே, ஸோ கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்னால் என்ன? உங்களுக்கு பேர் பார்த்தாலே புரியும். கூட்ஸ்னால் நம்ம யூஸ் பண்ணுற பொருட்கள் தான் கூட்ஸ் வரும். சர்வீசஸ்னால் நம்மளோட தேவைகளை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது வந்து சர்வீஸ்ன்னு சொல்லுவோம். போத் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து ஒரு ஹியூமன் பீயிங்கோட அவங்களோட தேவைகளை நிறைவேற்றும். ஓகேவா? ஸோ தட் இஸ் வாட் தேர் சேயிங். போத் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் சாட்டிஸ்ஃபை ஹியூமன் வாண்ட்ஸ். இன் எக்கனாமிக்ஸ் த டேர்ம் goods implies the term services also unless specified otherwise. ஸோ ரெண்டுமே ஹியூமன் வாண்ட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால சம்டைம்ஸ் ரெண்டுத்துக்குமே சேம் மீனிங்காக தான் இருக்கும். அது வந்து பர்டிகுலராக ஸ்பெசிஃபை பண்ண மட்டும்தான் நமக்கு அதோட டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அண்டர் கூட்ஸ் அந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா கூட்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து நம்ம யூஸ் பண்ணுற எல்லா ட்ரெஸ்லேருந்து லேப்டாப்லேருந்து கேமரா எவ்ரிதிங் கூட்ஸ் அண்டர் இட் கம்ஸ் அண்டர் கூட்ஸ். சர்வீசஸ்னால் இப்போ வந்து நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறோம் அப்படின்னா நமக்கு யார் சர்வ் பண்ணுவா? லைக் நம்ம லைக் இந்த ஃபுட் கொண்டு வரதுக்கு, தண்ணி கொண்டு வரதுக்கு லைக் எவ்ரி ஒன் இஸ் ஹெல்பிங் அஸ். ஸோ அதுதான் என்ன சொல்லுவோம்னா சர்வீசஸ்ன்னு சொல்லுவோம். வந்து வீடு கட்டி தரவங்களா இருந்தாலும் நம்ம எல்லா சர்வீசஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பெயிண்ட் பண்ணுறவங்க இதெல்லாமே இட் கம்ஸ் அண்டர் சர்வீசஸ். ரெண்டுமே ஹியூமன் வாண்ட்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகேவா? வந்து கூட்ஸ் வந்து நம்ம பார்த்தோம்னா கூட்ஸை வந்து இன்னொரு நேம்ஸ் கூட சொல்லலாம். ப்ராடக்ட், கமோடிட்டிஸ், திங்ஸ் அப்படிங்கன்னு கூட கூட்ஸை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாம். இன் தட் ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து எ மெட்டீரியல் திங் ஆர் டேஞ்சபிள். கூட்ஸ்னால் என்னென்னா ஒரு மெட்டீரியல் திங், அதை வந்து நம்ம தொட முடியும். ஓகேவா? டேஞ்சபிள்னால் என்னென்னா லைக் we can move from one place to another place. ஒரு பொருளை வந்து இப்போ நீங்கள் ஒரு பேக்கே வாங்கியிருக்கீங்க, அது ஒரு கூட். அது வந்து நம்ம எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். அதை நம்ம பார்க்க முடியும், தொட முடியும். ஸோ இட் ஹேஸ் ஃபிசிக்கல் டைமென்ஷன்ஸ், தட் இஸ் தேர் ஃபிசிக்கல் ஆட்ரிபியூட்ஸ் கேன் பி ப்ரிசர்வ்ட் ஓவர் டைம். ஒரு ஃபிசிக்கல் ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லென்த் இருக்கும், பிரெட்த் இருக்கும், அதுக்கு வந்து எல்லா டைமென்ஷன்ஸுமே இருக்கும். அதை வந்து நம்ம கொஞ்சம் காலத்துக்கு நமக்கு எடுத்து வச்சுக்க முடியும். அதுதான் செகண்ட் பாயிண்ட். அண்ட் கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன், எக்ஸிஸ்ட் இண்டிபெண்ட்லி ஆஃப் தேர் ஓனர். இப்போ வந்து நம்ம ஒரு நீங்கள் அதை வந்து ஓன் பண்ணி நீங்கள் காசு கொடுத்து வாங்கினீங்கன்னா அந்த பொருள் என்னாகும்? உங்களுக்கு சொந்தமாகும். அதுதான். அண்ட் கமிங் டு ஆர் ஓன்டு பை சம் பர்சன்ஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபரபிள், ஹேவ் வேல்யூ இன் எக்ஸ்சேஞ்ச். அது வந்து ஒரு